ஜூன் 4க்கு பிறகு அவர்கள் ஓடி போவார்கள், சரி. ஆனால் அவர்கள் மீண்டும் வராமல் தடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. அவர்கள் மீண்டும் வலுப்பெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தலைநிறுத்தாமல் வீழ்த்தப்பட வேண்டும். இது எவ்வளவு பெரிய சவால். ஒரு தேர்தலில் ஒரு கட்சியை தோற்கடித்து விட்டோம், எல்லாம் முடிந்து விட்டது என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. வீழ்ந்தவர்கள் இன்னும் இன்னும் வேகமாக வெறிகொண்டு எழுச்சி பெற துடிப்பார்கள். வேறு வகையான உத்திகளை தீட்டுவார்கள். மறுபடியும் எழுச்சி பெற்று ஆட்சிக்கு வருவார்கள். அதற்கு இடம் தந்து விடக்கூடாது. இப்படி என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். தோழர்களே, தேர்தல் வெற்றி தோல்வி ஒரு பொருட்டல்ல. கருத்தியல் அடிப்படையில் நட்பு பகையை தீர்மானிப்பதும், நட்பு சக்திகளை ஒருங்கிணைப்பதும், பகை சக்திகளை வீழ்த்துவதும் மிக முக்கியமானது. அதற்கு நமக்கு உற்ற சக்திகள், தோழமை சக்திகள், உற்ற தோழமை சக்திகள் இடதுசாரிகளும் பெரியார் இயக்க சக்திகளும் தான். தமிழகத்தில் அதை இன்றைக்கு சரியாக உணர்ந்து அவர்களோடு இணைந்து தொடர்ந்து இயங்குகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அடிப்படையில் நம்முடைய உறவே வெறும் வாக்கு வங்கி கணக்கல்ல, வெறும் வாக்கு வங்கி கணக்கல்ல.